ஆண்டவர் என்கிட்ட அநேக முறை எப்படி பேசுவார் தெரியுமா? நான் நிறைய டைம் ஆண்டவரை அறியாத ஆட்களை என்னை வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க. நான் சில நாட்களில் ஏதாவது ரொம்ப டவுனாக இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், வாக்கிங் போகிறேன், இல்லை ஜாகிங் போகிறேன், இல்லை ஜிம்முக்கு போகிறேன், எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகிறேன், சம்மந்தமே இல்லாத வேற ஒரு மதத்துக்காரர் என்கிட்ட வந்து பேசிட்டு போவார். ஒரு உதாரணம் சொல்ல, ஒரு நாள் சென்னை ஏர்போர்ட்டில் இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னால் எங்கேயோ ஹைதராபாத் எங்கேயோ போகிறேன். கீழே உட்காந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கேன், என்ன ஆண்டவரே, ஊழியக்காரர்கள் இவ்வளோ அசிங்கமாக யூடியூப்பில் பேசுறதுக்கு இத்தனை பேர் இருந்துச்சுட்டான். அவன் செய்கிறது தப்புன்னு ஒரு ஊழியக்காரர் ஸ்டேஜில் இன்னைக்கு வரைக்கும் பேசலை. ஆனால் ஊழியம் செய்கிறவனை தப்புன்னு நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கீங்க. என்ன ஆண்டவரே, கிறிஸ்தவம் எங்கே ஆண்டவரே போதும் நான் சொல்லிட்டு இருக்கேன் மனசில். அந்த பக்கத்தில் ஒரு சாமியார் ஒருத்தர் போகிறார். நல்ல ஒரு ருத்ராட்ச கொட்டெல்லாம் நிறையா போட்டு பட்டக்கிட்டெல்லாம் போட்டு ஒரு காவி ட்ரெஸ் போட்டு ஒரு சாமியார் போகிறார். அவர் கூட ஒரு 4 பேர் போகிறாங்க. போயிட்டு இருந்தவர் திரும்பி என்னை பார்த்து, ஹலோ ஜான் ஜெபராஜ் சார். நான் யார் அது, எனக்கு அவரை தெரியல, பட் அவர் பெரிய ஆள் போல. பக்கத்தில் வந்து, நீங்கள் ஜான் ஜெபராஜ்? ஆமாம். நிறைய பேரை நீங்கள் கடவுள்கிட்ட நடத்துறீங்க, நல்ல வேலை பண்ணுறீங்க, தொடர்ந்து செஞ்சுக்கன்னு போயிட்டார். ஜான் ஜெபராஜ் ஏர்போர்ட்டில் ஒரு முறை உட்காந்துட்டு இருக்கும்போது ரொம்ப சோகமாக நம்மளை பற்றி, ஊழியக்காரர்களை பற்றி நிறைய பேர் யூடியூப்பில் ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க. அதை யாரோ பெரிய ஊழியக்காரன் கூட கேட்க மாட்டாங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் ஒரு சாமியார் வந்து கழுத்தில் ருத்ராட்ச கொட்டையும் நெத்தில பட்டை அப்படி காவி உடை தரித்து 4 சீஷர்களோடு அங்கே அவங்களுடைய சிஷியங்களோட ஏர்போர்ட்டில் போயின்னு இருக்காரு. அப்போது ஜான் ஜெபராஜை பார்த்து கிட்ட வந்து, நீங்கள் ஜான் ஜெபராஜ் தானே அப்படின்னும் போது, ஆமாம், நீங்கள் கடவுள்கிட்ட எல்லாரும் நிறைய பேரை வழிநடத்துறீங்க அப்படின்னு சொன்னார். இதை இப்போ ஊழியக்காரங்க, இவங்கெல்லாம் ஊழியக்காரங்களா, இப்போ எங்களை போல ஆளுங்கள்லாம் வந்து அவரை குறை சொல்கிறோம். ஊழியம் என்றால் என்ன? பைபிள் சொல்லும் ஊழியம் என்றால் என்ன? இப்போ அன்னை தெரேசா இருக்காங்க, அவங்க என்ன ஊழியம் செய்தாங்க? யாருக்கு ஊழியம் செய்தாங்க? ஓடி ஓடி இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்னாங்களா? மேடை போட்டு சொன்னாங்களா? இறைவன் படித்த மனிதனுக்கு ஊழியம் பண்ணாங்க. இறைவன் படித்த மனிதனுக்கு உடம்பு சரியில்லாத போது அதை சரி செஞ்சாங்க. என்ன வியாதி இருந்தாலும் அவங்கள தொட்டு சுகமாக்குனாங்க அன்னை தெரேசா. இதுதான் ஊழியம். எது ஊழியம்? அன்னை தெரேசா செஞ்சது தான் ஊழியம். இவங்களுக்கு ஊழியம்னா இயேசு கிறிஸ்துவை பற்றி பாட்டு பாடுறதான், மைக்க பிடிச்சி மணிக்கணக்கில் பேசுறது தான் ஊழியம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காரு இந்த ஜான் ஜெபராஜ். மேடை போட்டு பாட்டு பாடுறது தான் கர்த்தருக்கு செய்யும் ஊழியம், அதுதான் கடவுள்கிட்ட நம்ம மனிதர்களை வழிநடத்துறது, கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்றத புரிஞ்சுன்னு இருக்காரு இந்த ஜான் ஜெபராஜ். கடவுள் படித்த மனிதனுக்கு ஊழியம் செய்வதே இங்கே ஊழியம். எல்லாரும் வந்து இப்போ இந்த உலகத்தில் எல்லாரும் வாழலாம், எல்லாருமே பணக்காரர்கள் கிடையாது. எல்லா வசதி வாய்ப்புகளோடு எல்லா தேவைகளோடு நிறைவாக வாழறோம் யாரும் கிடையாது. பணப்பற்றாக்குறையில், வீடு இல்லாத பல பிரச்சனைகளோடு இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துக்கணும். இதெல்லாம் சரி செய்யணும். யார் சொன்ன? இப்போ பெரிய ஊழியக்காரன் ஒன்றும் கேட்கல. யார் பெரிய ஊழியக்காரன்? யாருங்க ஊழியக்காரன்? யார் ஊழியத்தில் என்ன பைபிள் விளக்கத்தை கொடுத்தாங்க? ஒரு நல்ல விளக்கத்தை, மனுஷனுக்கு தேவையான விளக்கம் எந்த விளக்கத்தை கொடுத்தாங்க? யார் பெரிய ஊழியக்காரங்க? மோகன் சிலாசஸ் பெரிய ஊழியக்காரரா? அவர் பல பேருக்கு வறுமை போக்க இங்கே வழி சொல்லிட்டாரு வேதத்திலேருந்து. அவர் தாங்க பெரிய ஊழியக்காரு அப்படின்னு நம்ம ஏற்றுக்க முடியுமா? இல்லை பால்தங்கனை ஏற்றுக்க முடியுமா? பால்தங்கன் வந்து பல வியாதியஸ்தரை குணமாக்கினாரு, இன்னைக்கு உலகத்தில் வியாதியே இல்லை, அப்படி இவர் தாங்க பெரிய ஊழியக்காரு. யாரு? பால்தங்கனை ஏற்றுக்க முடியுமா? பெந்தேகோஸ்தேக்காரங்க தாங்க பெரிய ஊழியம் பண்ணுறாங்க, குடும்பத்தில் பிரச்சனையே இல்லைங்க அப்படி நம்ம எடுத்துக்கொள்ள முடியுமா? இப்படி யாருமே எதுவுமே மனுஷனுக்கு தேவையான விஷயத்தை இந்த வேதத்திலிருந்து சொல்லலை. அப்படி இருக்கும்போது யார் பெரிய ஊழியக்காரன்? யாருமே இங்கே ஊழியக்காரன் இல்லை அப்படின்னு நான் சொல்லலை, பைபிள் வந்து இவங்களை எல்லாம் கணக்கிலேயே வச்சுக்கிறது கிடையாது. இவங்க ஊழியத்தை ஊழியமாகவே கணக்கில் வச்சுக்கிறது கிடையாது. அப்புறம் எப்படி இவங்க பெரிய ஊழியக்காரன் ஆகிட முடியும்? இவங்களெல்லாம் நம்ம குறை சொல்லக்கூடாது. இவங்க நம்முடைய வாழ்க்கையில் ஆனா பெரிய ஊழியக்காரர். நம்ம வாழ்க்கையில் ஒரு விஷயத்தையும், நல்ல விஷயத்துக்கு, வாழ்க்கை நிம்மதியாக போகிறதுக்கு ஒரு விஷயத்தையும் பைபிள்லேருந்து சொல்கிறது கிடையாது. என்ன இப்படி இருக்கும்போது இவங்களெல்லாம் நம்ம எப்படி பெரிய ஊழியக்காரனுங்க எடுத்துக்கிறது? எனக்கு எதனா உதவி செஞ்சியா? பணத்தை கொடுத்தியா? இல்லை எனக்கு இருக்கிற நோயை குணப்படுத்தினியா? எனக்கு உனக்கு சம்மந்தம் இல்லைன்னு கை கழுவி விட்டு போயிடுற. என்ன வியாதி வந்தாலும் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போய் நாங்கள் எங்கள் உடம்பு சரி செய்கிறோம். 1000 லட்சங்களை கொட்டி இன்னைக்கு உங்களுடைய தவறான போதகங்களை கேட்டு இன்னைக்கு மக்கள் வந்து தாறுமாறாக தங்களுடைய சக்தியை செலவழித்து இன்னைக்கு வியாதியில் சிக்கிறாங்க.
கோயில் கோயிலா ஓடி தன்னுடைய சக்தி எழுந்துடுறாங்க. வெயிலையும் மழையிலையும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பல மீட்டிங்கு, பல ஜான் ஜபராஜ் மீட்டிங்கு, மௌர்சி லாசர் கன்வென்ஷன் மீட்டிங்கு, இந்த அற்புத பெருவிழா, ஆசீர்வாத பெருவிழா, இதெல்லாம் நம்ம அங்கே வச்சு கண்ட யார் யாரெல்லாம் இன்னைக்கு ஒரு கட்டத்தை வச்சுருந்தாங்க. எப்படி ஒரு கட்டத்தில் எந்த கிரவுண்டு பார்த்தாலும் நிறைஞ்ச வழி, எங்கே கிரவுண்ட் இருந்தாலும் அங்கே ஒரு மீட்டிங் வச்சுக்கிறாங்க. அந்த லோக்கல் ஊழியக்காரங்களாம் சரி ஊழியக்காரன்னு சொல்லிக்கிறாங்க. அவங்க மற்றபடி நான் தான் பெரிய ஊழியக்காரன்னு யூடியூப்பில் வரவங்களாம் எங்கே பிளே கிரவுண்ட் இருந்தாலும் அங்கே ஒரு மீட்டிங் போட்டுருவாங்க. இப்படி ஓடி ஓடி தன்னுடைய சக்தியெல்லாம் செலவு பண்ணி இன்னைக்கு வியாதியில் சிக்கிட்டாங்க மக்கள். அறியாமை இது புத்தி தெளிவில்லாத நம்ம செய்கிறோம். இதெல்லாம் ஒரு ஊழியமா? இது மனிதனுக்கு பயன்படாத வேலை விளக்கத்தை வேதத்திலிருந்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஒரு ஊழியம். இதை நாங்கள் குறை சொல்லக்கூடாது. இவங்க செய்யறது சரி நம்ம சொல்லணும். ஜான் ஜபராஜ் செய்வது பெரிய ஊழியம், மௌர்சி லாசர் செய்வது அற்புத ஊழியம், பாலர்கள் செய்வது ஆசீர்வாத ஊழியம். நாங்கள் பெருமையாக சொல்லணும். இதை என்ன நீங்கள் என்னத்தான் வளர்னாலும் அது உண்மை நாங்கள் ஏற்றுக்கணும். இதுதான் ஊழியமா? சொல்லுங்க. இதில் நான் இத்தனை புகார் சொல்கிறேன். ஏதாவது ஒன்று நமக்கு நம்ம வாழ்க்கையில் இல்லைன்னு ஒத்துக்குங்க. இவங்களுக்கு ஊழியம் நம்ம சொல்லலாம். ஒன்றுமே இல்லையே, எதுக்குமே ஒரு பிரயோஜனமான ஒரு வேத விளக்கத்தை, பயனுள்ள வேத விளக்கத்தை, வாழ்க்கைக்கேற்ற வேத விளக்கத்தை ஒருத்தர் நமக்கு கொடுக்கறது கிடையாது. அப்படி இருக்கும்போது எப்படி இவங்களாம் ஊழியக்காரராக முடியும்? நம்ம பண பற்றாக்குறை, பண தேவைகளோடு இருக்கும்போது யாரோட உதவி இல்லாத இருக்கிறோம். அதெல்லாம் அந்த நிலைமையை அவங்க எடுத்து பேசுறதே கிடையாது. வியாதியாக கைவிடப்படுறோம். அந்த நேரத்துக்கு பணம் இல்லாதவங்க எத்தனை பேர்? இது இப்படியெல்லாம் தவிப்பில் இருக்கும். நம்ம ஒரு தரமான வேத விளக்கத்தை இவங்க கொடுக்கறது இல்லை. இவங்க ஒரு ஊழியக்கார், நம்ம ஏற்றுக்கணும். இவங்களை பற்றி பேசக்கூடாது. எப்படி பேசுறது? இப்போ இன்னைக்கு யூடியூப் எதனால வந்தது? உங்களை போல ஆட்களை பிடிக்கதான் இன்னைக்கு யூடியூப் வந்தது. இப்போ யூடியூபே இல்லைன்னா யார் இவங்களெல்லாம் பற்றி பேசுறது? நான் எங்கேயோ ஒரு இடத்துல காட்டில் மேட்டில் யாருக்கு கேட்காத மாதிரி கத்திட்டு போயிட்டு இருக்க வேண்டியதான். என்ன மனக்கும் இல்லை, ஐயோ இப்படி ஆச்சு அப்படி ஆச்சு நம்ம போயிட்டு வேண்டியதான். இன்னைக்கு யூடியூப்னு ஒன்று வந்துருது. எதனால வந்ததுங்க? எதனால இந்த யூடியூப் வந்தது? இந்த மாதிரி ஆட்களை நாம கேள்வி கேட்க தான் இந்த யூடியூபே வந்தது. கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார் இந்த கர்த்தர். ஏன்னா இயேசு உண்டாக்கி இருக்கிறார் இந்த யூடியூப், இயேசு உண்டாக்கி இருக்கிறார் இந்த செல்போனு. அந்த அறிவையோ அந்த பொருட்களையோ ஆண்டவர் இந்த உலகத்துக்கு கொடுத்து மனிதனை கண்டுபிடிக்க வச்சு இந்த தவறான தகவல்களை கொடுக்குற, வேதத்திலிருந்து தவறான போதனைகளை கொடுக்குற ஆட்களை நீ தட்டி கேளு, அதுக்காக தான் கொடுத்துருக்காரு. இங்க இப்ப ஜான் ஜபராஜ் மனைவியை விட்டு போயிட்டாரு. என்ன விவாகரத்து வரைக்கும் போயிடுச்சு. லெட்டரெல்லாம் காட்டுறாங்க ஒரு யூடியூபரு. என்ன இப்படி இருக்கிற நம்ம சும்மா விடலாமா? இன்னைக்கு ஒரு உலகத்துக்கு உதாரணமான வாழ்க்கை வாழிய நான் பெரிய ஊழியக்காரர் ஜான் ஜபராஜ். உலகத்துக்கு உதாரணமான வாழ்க்கையை வாழலையே. நாங்கள் பாருங்க கணவன் மனைவியா சந்தோஷமா இருக்கிறோம், எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லைங்க அப்படின்னு சொல்ல முடியலையே. ஏன் பிரச்சனை வருது? இந்த குடும்ப விஷயத்தை இந்த வேதத்துல இருந்து சொல்றது கிடையாது. வாழ்வியலை இந்த வேதத்திலிருந்து பைபிள் இருந்து சொல்றது கிடையாது. அதனால பிரச்சனை. ஏன் பிரச்சனை வருது? ஒரு ஒரு குடும்பம் சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஒரு விளக்கத்தையும் இந்த வேதத்தில் சொல்றது கிடையாது. இவங்க சொன்னதானே அங்க கணவன் மனைவியை ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி புரிஞ்சு எது தேவை எது தேவையில்லை, கணவனை எப்படி சந்தோஷப்படுத்துறது, மனைவியை எப்படி சந்தோஷப்படுத்துறது, இப்படி நினைச்சு நம்ம சரி செய்து அதை சந்தோஷமா இருக்கலாம். அதெல்லாம் இவங்க குடும்பத்தினுடைய முக்கியத்துவத்தெல்லாம் இவங்க பத்தி பேசுறது கிடையாது. கணவன் மனைவியை முக்கியத்துவப்படுத்தணும், உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், பிள்ளைகளுடைய முன்னேற்றத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், இதை பத்தி அவங்க பேசுறதே கிடையாது. எபினேசரே அப்படின்னு பாட்டு பாட்டா முடிஞ்சு போச்சு. எல்லா பிரச்சனையும் போயிடுங்க. நமக்கு வியாதியே வராது, வறுமை நம்ம விட்டு போயிடும். பேங்க் பேலன்ஸ் லட்சம் கோடி ஏறிக்கினே இருக்கும். இவர் எபினேசரேன்ட்டாருன்னா ஊர் ஊரா போய் எபினேசரே எங்க குல தெய்வமேன்ட்டாருன்னா நம்ம பேங்க் பேலன்ஸ்ல பணம் ஏறும். அவர் பேங்க் பேலன்ஸ் தான் பணம் ஏறும். அவர் பேங்க் பேலன்ஸ் பணம் ஏறும். நம்ம யூடியூப்ல பாட்டு கேட்க அவர் பேங்க் பேலன்ஸ்ல பணம் ஏறும், லட்சம் கோடிகளும். நம்ம பாக்கெட்ல காலியாகினா இருக்கும். நம்ம ஒரு தனி மனிதன் இங்க நல்ல வருமானத்தோடு இருக்கிறதுக்கு என்ன வழி சொல்றது வேதம்? எதுக்காக இவ்வளவு பெருசு, இவ்வளவு பெருசு? அந்த உலக தோற்றம் முதல் இந்த நிமிஷம் வரைக்கும் நடக்கிற விஷயத்த அந்த வேதத்தில் எழுதி வச்சுக்குது, நடந்த விஷயத்த அந்த பைபிள் எழுதி வச்சுக்குது. என்ன சொல்லுது நம்முடைய வாழ்க்கைக்கு? இத்தனை கோடி மக்கள், 1000 கோடி மக்கள் இன்னைக்கு இந்த உலகத்தில் வாழ்ந்துடும். இத்தனை கோடி மக்களுக்கு வாழ்ந்தவங்க எத்தனையோ பேர், நமக்கு முன்னால மறைஞ்சவங்க எத்தனையோ பேர், இனிமேல் எத்தனை பேர் வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக இந்த பைபிள் என்ன சொல்லுது? அது தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ஆள் இல்லை.
நான் தான் பெரிய ஊழியர், நான் தாங்க நல்லா இழுத்து பாடுவங்க, நல்லா கை தட்டுவங்க, நல்லா கத்தி பேசுவங்க, அழுத்தி அழுத்தி பேசுவங்க, பால் திண்ணன் போல நானும் அப்படின்னு இன்னைக்கு பேசி சொல்லிக்கிறதுல என்ன பிரயோஜனங்குது? எப்படி நீங்கள்லாம் இதை நானும் ஒரு ஊழியக்காரன் நீங்கள் நினச்சிக்கிறீங்க? உங்கள் ஊழியத்தெல்லாம் பைபிள் கணக்கிலே எடுத்துக்கிறது கிடையாது. உங்கள் பாட்டு கூத்து, உங்கள் பைபிள் விளக்கத்தை எல்லாம் பைபிள் வந்து கணக்கில் எடுத்துக்கிறது கிடையாது. நான் இத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணேன், நான் இத்தனை மணி நேரம் பைபிள் படித்தேன், நான் இத்தனை நாள் சர்ச்சுக்கு போனேன். கணக்கில் வராது, வராது கணக்கில். நம்ம கணக்கு வேற, கடவுள் கணக்கு வேற. கடவுள் சொல்றது வேற, பைபிள் சொல்றது வேற, மனுஷன் இங்கே அந்த பைபிளை வச்சு விளக்குறது வேற. வேறத்துக்கு எதிரான விளக்கத்தான் இங்கே நடந்துங்குது. இப்போ சாமியார் வந்தார், அவர் எத்தனை பேரை வந்து வாழ்வியலை சொல்லி கொடுத்துருப்பாரு. ஒரு சாமியார் ஏர்போர்ட்டில் வந்து ஜான் ஜாபர் பேசினார், அவர் எத்தனை பேருக்கு வாழ்க்கை சொல்லி கொடுத்துருப்பாரு? வியாதி, வறுமை, குடும்ப பிரச்சனை இல்லாத சந்தோஷமான வாழ்க்கை, செழிப்பான வாழ்க்கை, ஆனந்தமான வாழ்க்கைக்கு எத்தனை பேருக்கு வழி சொல்லிட்டு இருப்பாரு அந்த சாமியார்? இந்த மாதிரி தான் போயின்னு நம்முடைய வாழ்வியல் வந்து எப்படி வாழணும்ன்றதான் நம்ம யோசிக்கணும். எப்படி வியாதியிலிருந்து தப்பிக்கிறது, எப்படி வறுமையிலிருந்து தப்பிக்கிறது, எப்படி குடும்ப பிரச்சனை இல்லாத தப்பிக்கிறது, எப்படி வீண் செலவை நம்ம தவிர்க்கிறது, எப்படி பணம் சம்பாதிக்கிறது, இதைத்தான் நம்ம யோசிக்கணும். ஏன்னா இப்போ நான் பேசுறேன்னா ஒரு ஆரோக்கியம் இல்லாத பேச முடியுமா? ஆரோக்கியம் தான் பேச்சு, ஆரோக்கியம் இல்லைன்னா பேச்சு கூட வராது. என்ன அந்த குரல் வராது. இந்த குரலை எப்படி வர வைக்கிறது, அதுதான் நம்ம யோசிக்கணும். சும்மா அவர் பாட்டு பாடினாருங்க, அவர் டான்ஸ் ஆடினாருங்க. இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் பிரசங்கம் பண்ணுறவங்களாம் இன்னைக்கு சாமி ஆகிடலாம். இவங்க சொல்கிறது தான் உண்மை பொழுது, பைபிள்ல இருந்து மோகன்சி லாசர் சொல்கிறது தான் உண்மை பொழுது, பிபி மெஜகாரங்க சொல்கிறது தான் உண்மை பொழுது நம்ம யோசிக்கணும். ஆனால் இதெல்லாம் வந்து வேதத்தில் இல்லாதது, பைபிள் இல்லாதது. பைபிளில் அப்பா அம்மா விட்டுட்டு ஓடி வாங்கடான்னு பைபிளில் ஓடி வந்து எனக்காக ஓடி பண்ணிருந்தா பெந்திகாசுக்காரங்கள. இன்னைக்கு வேதத்தை சரியா புரிஞ்சிக்கல, பைபிளை சரியா விளங்கிக்கல. அதனுடைய அடிப்படை என்ன? வாழ்வியல். வாழ்வியல் தான் அதனுடைய அச்சாரம். நம்முடைய ஆசீர்வாதம் அங்கதாங்குது. எப்படியெல்லாம் இந்த உலகத்தை வாழணும், நம்முடைய காரியங்களை எப்படி திட்டப்படுத்தணும், எப்படி அதை சரியா செய்யணும் அப்படின்றத இந்த வேதத்தை எழுதி வச்சுக்கணும். அதன்படி நம்ம வாழ்ந்துட்டா போதும். நீ சர்ச்சுக்கு போக தேவையில்ல, பாட்டு பாட தேவையில்ல, ஜபம் பண்ண தேவையில்ல, எகிரி குதிக்க தேவையில்ல, பரிசுத்த தேவையில்ல, நரம்பு தேவையில்ல, இதெல்லாம் இவங்க பரிசுத்தான்னு சொல்லிக்கிறது அதெல்லாம் தேவையில்லை. இந்த உலகத்தில் கௌரவமான வாழ்க்கை வாழணும், செழிப்பான வாழ்க்கை, பண நிறைவு, மன நிறைவோடு நம்ம இந்த உலகத்தில் வாழணும். அதுக்குண்டான வழி என்ன, அதைத்தான் நம்ம யோசிக்கணும். ஏன்னா நம்முடைய குடும்ப சமாதானமாக இருக்கிறதுக்கு என்ன வழி, சண்டை சச்சரவு இல்லாத இருக்கிறதுக்கு என்ன வழி, கணவன் மனைவி பிரியாது இருக்கிறதுக்கு என்ன வழி, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்குண்டான வேலையை தான் நம்ம செய்யணும். என்ன நீங்கள் ஜான் ஜபராஜ் புகழ பாடக்கூடாது, நம்ம மோகன்சி லாசஸ் புகழ பாடக்கூடாது. என்ன நமக்குன்னு ஒரு தனி வழியை வகுக்கணும். அவங்கள பார்த்துக்கினு அவங்கள பற்றி நீங்கள் பேசுகிறீங்க, ஐயோ இவங்கள பற்றி பேசுகிறீங்க, டிபி எந்த கஷ்டப்பாடுகளை பற்றி தப்பாக பேசுகிறீங்க, மோகன்சி லாசஸ் பற்றி தப்பாக பேசுகிறீங்க. நமக்கென்று ஒரு தனியாக வழி வகுக்கணும். நம்முடைய சிந்தனையை எது சரிப்படுத்தணும். அவங்களுடைய சிந்தனை பிள்ளை நம்ம போகக்கூடாது. இதெல்லாம் பழைய சிந்தனை. இவங்கள பழமைவாதிகளை நம்ம பின்பற்றணும்னா நம்ம வாழ்க்கை பாழாதான் போகும். அதான் நடந்துங்கிற உண்மை தான். நம்மளுடைய வாழ்க்கை இவங்களுடைய பழைய விளக்கங்களை கேட்டு பாழாக்கிருக்கு, வேற ஒன்றும் கிடையாது. என்ன இன்னைக்கு நம்ம கஷ்டம், வறுமை, வியாதி, குடும்ப பிரச்சனை, டைவர்ஸ் வரைக்கும் போகுது. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் தான் அதிகமான டைவர்ஸ் போகுதுன்னு சில பேர் சொல்லிக்கிறார். அதுக்கு உதாரணம் நம்ம ஜான் ஜபராஜ் தான். என்ன ஜான் ஜபராஜ் இப்போ அது காட்டிட்டார் பாருங்க, நாங்கள் பிரிஞ்சிட்டோம், டைவர்ஸ் வாங்க போகிறோம், வேறொரு பொண்ணோடு நான் வாழ போகிறேன் அப்படின்றதெல்லாம் இப்போ நடந்துடுச்சு, முடிஞ்சிடுச்சு கதை. என்ன இது மாதிரி குடும்பங்கள் பிரியாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி சொல்லுது இந்த வேதம், அதுதான் நம்ம யோசிக்கணும். பாட்டு நான் பைபிளை கடைசியிலேருந்து லாஸ்ட் வரைக்கும் 40 புறம் படிச்சுட்டேன், தேவையில்லை. அது ஒரு வாழ்வியல் புத்தகம். அந்த பைபிள் சொல்ல வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போவோம் இந்த பைபிள். எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.